உலகம் முழுவதும் வேகமாக வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஏஐ தொழில்நுட்பம் வெகு விரைவிலேயே மனித குலத்தை அழிக்க காத்திருப்பதாகவும் பரபரப்பு தகவல் வெளிவந்திருக்கின்றனர். இது பற்றி விரிவான செய்திகளை வழங்க இருக்கிறது உங்கள் ஜெம் தொலைக்காட்சி. கடந்த சில ஆண்டுகளாக உலகம் முழுவதும் செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஏஐ தொழில்நுட்பம் வேகமாகவே வளர்ச்சியடைந்து வருகிறது. செயற்கை நுண்ணறிவு என்பது மனிதன் செய்யும் வேலையை எந்திரங்கள் செய்யும் ஒருவித மாயாஜாலமாகவே இருந்துட்டு வருது. சுருக்கமாக சொன்னா மனிதர்களைப் போல இயந்திரங்கள் யோசித்தும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு கணினி அமைப்பாகும். ஏஐ தொழில்நுட்பம் என்பது தரவுகளை பயன்படுத்தி தானாகவே புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது, கற்றுக்கொண்டவற்றை பயன்படுத்த காரண காரியங்களை ஆராய்ந்து முடிவெடுப்பது, கொடுக்கப்பட்ட சிக்கல்களை தீர்க்கும் வழிமுறைகளை கண்டறிவது, மனிதர்களின் பேச்சை புரிந்து கொள்வது, அதற்கு பதில் சொல்வது, பார்வையை உணர்ந்து பொருட்களை அடையாளம் காண்பது என மனிதன் செய்யும் அனைத்தையும் வேலைகளையும் இந்த தொழில்நுட்பம் செய்து முடிக்கும் அளவிற்கு திறமை படைத்த ஒன்றாகவே இருந்து வருகிறது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஜான் மெக்காலே என்ற விஞ்ஞானி தான் இதனை கண்டுபிடித்திருக்கிறார். 1950களில் அறிமுகமான இந்த தொழில்நுட்பம் 1960களுக்கு பிறகே வேகமாக வளர்ச்சியடைய தொடங்கியிருக்கிறது. தற்பொழுது இந்தியாவிலும் இந்த தொழில்நுட்பம் மின்னல் வேகத்தில் வளர தொடங்கியிருக்கிறது. இதன் மூலம் இயந்திரங்கள் பேசும், எழுதும், படிக்கும், சொல்வதை புரிந்து கொள்ளும், சிக்னலுக்கு தீர்வு கண்டு பதில் சொல்வது என்பது போன்ற எண்ணற்ற மனித வேலைகளை இது சாதாரணமாக செய்து முடிக்கும் அளவிற்கு வல்லமை படைத்ததாகவே இருந்துட்டு வருகிறது. இப்பொழுது இணையதள ஷார்ட்ஸ் பகுதிகளில் நீங்கள் பார்த்திருக்கலாம். முருகன், மாரியம்மன் போன்ற தெய்வங்கள் நம்மிடம் நேரடியாக பேசுவது, சின்ன குழந்தைகள் ஹலோ வணக்கம் மாமா என்று பேசுவது போன்ற பலதரப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்த்திருக்கலாம். இன்னும் சில வீடியோக்களில் இறந்து போன அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டிகள் பேசுவதையும் பார்த்திருக்கலாம். இவை அனைத்துமே தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்டவை. கடந்த 2023-24 ஆண்டில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 48% வளர்ச்சி பெற்று இருக்கிறது ஏஐ தொழில்நுட்பம். நவீன காலத்தில் தொழில்நுட்பம் என்பது அபரீதமான வளர்ச்சியும் அடைந்து வருகிறது. இதில் ஏஐ தொழில்நுட்பம் தவிர்க்க முடியாததாகவே இருந்து வருகிறது. இதன் தொழில்நுட்பம் மூலம் ஏராளமான நன்மைகள் இருந்தாலும் பல சூழ்நிலைகளில் இது நமக்கு ஆபத்துகளை உண்டு பண்ணுவதாகவும் தெரிய வருகிறது. இன்னும் 5 ஆண்டுகளில் ஏஐ தொழில்நுட்பம் என்பது மனிதர்களுக்கு இணையாக மாறும் என விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள். இப்போது உலகில் பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் ஏஐ மீதான ஆய்வுகளை தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தொழில்நுட்பம் வளர வளர மனிதர்கள் செய்யும் வேலை குறையும். அதாவது மனிதர்கள் செய்யும் வேலையை இந்த தொழில்நுட்பம் செய்துவிடும். எனவே உலகம் முழுவதும் உள்ள வேலை வாய்ப்புகளும் மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. ஒரு பக்கம் ஏற்கனவே இருக்கிற வேலை வாய்ப்புகள் பறிபோகும் நிலையில தான் இன்னொரு பக்கம் ஏஐ தொழில்நுட்பம் சார்ந்த வேலை வாய்ப்புகள் வளர்ச்சியடைய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே வருங்கால இளைஞர்கள் என்ன பட்டப்படிப்பு படித்தாலும் ஏஐ தொழில்நுட்பத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருந்து வருகிறார்கள். ஏஐ தொழில்நுட்பம் தெரியாதவர்கள் வேலை வாய்ப்பில் திண்டாடக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் என எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடுத்தர வர்த்தகத்தினர் இதில் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் என விஞ்ஞானிகள் கருதுகின்றார்கள். ஏஐ தொழில்நுட்பம் வருகின்ற 2030ஆம் ஆண்டில் உச்சகட்டத்தை தொடும் சூழ்நிலையில் பெரும்பாலான நிறுவனங்கள் தங்களது வேலை ஆட்களை பணியிலிருந்து நீக்கம் செய்யும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கின்றது என்று விஞ்ஞானிகள் கூறி வருகின்றார்கள். இது மிகவும் ஆபத்தாகவும் மனித குலத்தை அழிக்கும் சக்தி இந்த தொழில்நுட்பத்திற்கு இருக்கின்றது என்றும் எச்சரிக்கின்றார்கள். ஏற்கனவே வேலையில்லா திண்டாட்டத்தில் இந்தியா தடுமாறும் நிலையில் ஏஐ தொழில்நுட்பம் கோடிக்கணக்கான பேரின் வேலை வாய்ப்பு பறித்துவிடும் என்கின்றார்கள். அதே சமயம் ஏஐ தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்ளவும் முடியாது என்பதுதான் மனித குலத்தின் இக்கட்டான சூழ்நிலையாகவே பார்க்கப்படுகிறது. இது நவீன யுகத்தின் மிகப்பெரிய வளர்ச்சியாகும் என்பதையும் நாம் மறுப்பதற்கு கிடையாது.